தி நேஷன் பத்திரிகையின் முன்னாள் இணை ஆசிரியரான ஊடகவியலாளர் கீத் நொயார் கடத்திச் செல்லப்பட்டு தாக்குதலுக்கு இலக்கான விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக ஃபீல்ட் மார்ஷலான அமைச்சர் சரத் பொன்சேகா இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னிலையாகினார். இதற்கு முன்னதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அதேபோல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த விவகாரம் தொடர்பாக வாக்குமூலங்களை பதிவு செய்து கொண்டனர். கடந்த 2008ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி இரவு தி நேஷன் பத்திரிகையின் இணை ஆசிரியரான பாதுகாப்பு விவகார பத்தி எழுத்தாளரான ஊடகவியலாளர் கீத் நொயார் கடத்தப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் தூக்கி எறியப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கடந்த ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டிருந்த நிலையில் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிப்பிடம் ஏறியதும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ரகசிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதற்குமைய விசாரணைகள் மேற்கொண்டு வரும் ரகசிய போலீசார் சரத் பொன்சேகா ராணுவ தளபதியாக கடமையாற்றிய போது ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவின் கட்டளை தளபதியாக இருந்த ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அமல் கருணாசேகர உட்பட ராணுவ வீரர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஆகியோரிடம் விசாரணை நடத்தும்படி கல்கிச நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதற்குமைய ஏற்கனவே மஹிந்த மற்றும் அவரது சகோதரர் கோட்டா ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்ட ரகசிய போலீசார் செப்டம்பர் 25ஆம் தேதியான இன்றைய தினம் நண்பகல் 12 மணிக்கு 4ஆம் மாடி என்று அழைக்கப்படும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திற்கு ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அழைக்கப்பட்டிருந்தார். சுமார் 3 மணித்தியாலங்களாக இடம்பெற்ற விசாரணைகளுக்கு பின்னர் வெளியே வந்த ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஊடகவியலாளர் கீத் நொயார் கடத்தலுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என தெரிவித்துள்ளார். கீத் நொயர் மீதான தாக்குதல் சம்பவமானது எனது கட்டளையின்படி இடம்பெற்றதாக கோட்டாபய ராஜபக்ச இங்கு வந்து சாட்சி அளித்துள்ளார். இது குறித்துதான் இன்றைய தினம் என்னிடம் விசாரணை செய்தார்கள். கோட்டாபய ராஜபக்ச முன்வைத்திருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதிலை அளிக்கப் போகின்றீர்கள் என்று கேட்டார்கள். நான் அன்றும் கூறினேன், இன்றும் கூறுகின்றேன். கொழும்பில் இடம்பெற்றிருக்கின்ற தாக்குதல், கடத்தல்கள் என்பன அனைத்தையும் கோட்டாபய ராஜபக்ச, கபில ஹெந்தாவிதாரண போன்றவர்கள் குழுக்களினூடாக மேற்கொள்ளப்பட்டவையாகும். நான் சிறையில் இருந்த காலத்தில் எனக்கு கீழே சேவை செய்த இராணுவ கேர்னல், பிரிகேடியர் மற்றும் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகளை கைது செய்து சித்திரவதை கொடுத்து பல மாதங்களாக சிறை வைத்து நான் இந்த தாக்குதல்கள், கடத்தல்களுக்கு தொடர்புபட்டவன் என்பதை பொய் சாட்சிகள் மூலம் நிரூபிக்க முயற்சித்தார்கள். எனினும் அவரால் அதனை செய்ய முடியாமல் போய்விட்டது. தற்போது கூட அவர் தனது முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார். இருந்தபோதிலும் தோல்வியில்தான் முடிவடைகின்றது. அப்போது மேற்கொண்ட முயற்சிகள் இப்போது எவ்வாறு சாத்தியமாகும்? அப்போது இருந்த பாதுகாப்பு செயலாளரால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் முன்னாள் ராணுவ தளபதியாக நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும் தானே? நான் கட்டளையிட்டதாக கூறவில்லை. தாம் இதற்கு தொடர்பு படவில்லை என்றும் நானே இதனை செய்ததாகவும் கூறியிருக்கின்றார். யுத்தத்தை வழிநடத்தியதை தவிர கொழும்பு பகுதியில் மேற்கொண்ட புலனாய்வு பணி உட்பட பலவற்றையும் கோட்டாபய ராஜபக்சவே செய்தார். வெள்ளைவேன் கடத்தல் போன்ற அனைத்தையும் அவரே செய்தார். நாட்டு மக்கள் அவற்றை அறிவார்கள். போரை தவிர கொழும்பில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு இராணுவ தளபதி பொறுப்பு கூற வேண்டிய அவசியமில்லை. அதை குறித்து ஆய்வதற்கும் விசாரணை நடத்துவதற்குமான பொறுப்பு கோட்டாபயவுக்கும் போலீசாருக்குமே உடையதாகும். எனவே நான் இவற்றுக்கு தொடர்பு என கூறி என் மீது விரல் நீட்டி குற்றச்சாட்டுகளை சுமத்தும் வகையில்தான் அவர் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். அது குறித்தே இன்று விசாரணை செய்தார்கள். தனிப்பட்ட முறையில் இவ்வாறான கடத்தல்கள், தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருந்ததா? சில சந்தர்ப்பங்களில் சில ஊடகவியலாளர்கள் யுத்தத்திற்கு எதிரான விடயங்களை எழுதினார்கள். இராணுவத்திற்கு விரோதமானவற்றை எழுதினார்கள். இராணுவ தளபதியையும் விமர்சித்தார்கள். சில வேளையில் அவை அரசியல் நோக்கத்திற்காக இடம்பெற்றவை. எனினும் எங்களுடன் இருந்த தனிப்பட்ட கோபங்களுக்காகவோ அல்லது தெரிந்தவர்கள் என்றோ அல்ல. அரசாங்கம் மீது இருந்த பிரச்சினைகளினால் தான் இவை இடம்பெற்றன. அதனை அரசாங்கமும் கோட்டாபய ராஜபக்சவும் தலைக்கெடுத்தார்களே தவிர நாங்கள் அவற்றை பெரிதுபடுத்தவில்லை. அதற்கான அவசியமும் எமக்கு இல்லை. இன்னும் கூட எனக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் அவற்றிற்கு பின்னால் நாங்கள் செல்ல வேண்டும் தானே? இந்த விசாரணைகள் எவ்வளவு தூரத்துக்கு சரியான முறையில் நடத்தப்படுகின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதிகாரிகள் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றார்கள். விசாரணைகள் எவ்வளவு தூரத்திற்கு சரியாக நடத்தப்படுகின்றது அல்லது பிழையாக முன்னெடுக்கப்படுகின்றது என்பது பற்றி எனக்கு கூற முடியாது. ஏனென்றால் இந்த சம்பவங்கள் குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் 2வது முறையாக விசாரணைக்கு சமூகம் அளித்திருக்கின்றேன். மீண்டும் வர சொன்னால் இதனையே கூறுவேன். கோட்டாபய ராஜபக்ச தான் இதற்கு பின்னால் இருக்கின்றார் என்பதை அன்றும் கூறினேன், இன்றும் கூறுகின்றேன். இந்த சம்பவங்கள் தொடர்பாக தனக்கு நினைவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறுகின்றாரே. ஆம், அவர் எல்லாவற்றையும் மறந்து விட்டார் தானே. அவருக்கு ஏதாவது கோளாறு இருக்கலாம். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சமிழ்க சம்பத்துடன் ஸ்ரீயான் சுஜித்.